ஹலோ டீச்சர். இப்போ நம்ம பிஜிடிஆர்பி மேக்ஸ் 2025ல யூனிட் 3ல டோபாலஜியில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டாபிக்கு டோபாலஜி, அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னா, அதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். அப்போதான் அது புரியும் அந்த டெஃபினேஷன். சரிங்களா? இல்லைன்னா புரியாது. நான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் பாருங்க. லெட் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு செட், நான் எம்டி செட்டு. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸுக்கு என்னென்னலாம் பவர் செட் இருக்குன்னு பாருங்க. இதனுடைய பவர் செட் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சுக்கணும், 6th 7th எல்லாம் படிச்சுக்கணும். என்னென்ன பவர் செட்னா பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த பவர் செட் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ, ஓகேங்களா? அப்புறம் பி, அப்புறம் சி. ஏ தனியாக எழுதலாம், பி தனியாக எழுதலாம், சி தனியாக எழுதலாம் செட்ல, ஓகேங்களா? அப்புறம் ஏபி எழுதலாம், அப்புறம் பிசின்னு எழுதலாம், அப்புறம் சிஏன்னு எழுதலாம், அப்புறம் ஏபிசி மூணு சேர்த்து எழுதலாம். சரிங்களா? அப்புறம் எம்டி செட் ஒன்று எழுதலாம். எம்டியும் போடலாம், உள்ள பையும் போட்டுக்கலாம், நம்ம இருக்கும் தான். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் வந்து பவர் செட் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? சரி, இப்போ எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 எலமெண்ட் இருக்கு. கண்டிப்பா 8 எலமெண்ட் தான் வரும் அதனுடைய பவர் செட். ஏன்னா 3 எலமெண்ட் இருக்கு. அப்போ 2 பவர் 3 தான் ஃபார்முலா. உங்களுக்கே தெரியும், 2 பவர் n அதான் ஃபார்முலா. அப்போ 2 பவர் nன்றது 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ 3, 2 பவர் 3 என்ன ஆகுது? 8. இதுக்குள்ள 8 சப்செட் இருக்கும். சரிங்களா? அது ஞாபகம், எக்ஸ்ன்ற செட்ல 8 சப்செட் இருக்கும் பவர் செட். சரிங்களா? எழுதிட்டோம் அந்த 8. சரிங்களா? இது சும்மா ரெஃபரன்ஸுக்கு. இது தெரிஞ்சா, பேசிக் தெரிஞ்சாதாங்க உள்ளேயே இப்போ இதெல்லாம் புரியும். இல்லைன்னா டோபாலஜி டெஃபினேஷனையே நம்ம திருப்பி படிச்சுனே தான் இருப்போம். அது அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. எடுத்தோடனே டோபாலஜி டெஃபினேஷன் படிச்சோம்னா திருப்பி அதையே தான் படிச்சுக்கணும். என்ன பேசிக், இது என்ன கான்செப்ட், டோபாலஜின்னு எட்டிங் கொடுக்குறாங்க, வாட் இஸ் டோபாலஜி அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம டிஆர்பியில் பாஸ் பண்ண முடியும். இந்த டெஃபினேஷன் நம்மளுக்கு மைண்ட்ல மனப்பாடம் ஆகும். சரிங்களா? சரி, எக்ஸ்ன்ற ஸ்பேஸ்க்கு அது 8 எலிமெண்ட் இருக்குது. அதுதான் இங்க கீழே எழுதிருக்கேன். சரிங்களா? இதுல இருந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதுல இருந்து இந்த செட் எக்ஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? அந்த கலெக்ஷன்ஸை T1 அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? T1 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் T1 எழுதிருக்கேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. டோபாலஜின்னு இருக்குதுங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் T1. சரிங்களா? ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க செட்ல, இதுல இருந்து கலெக்ஷன்ஸ், இதுல இருந்து கலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்னன்னா T1 பைக்கமா எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு செட். இதுல இருந்து கலெக்ஷன்ஸ் பைக்கமா எக்ஸ், இது பையன்றது இது எம்டி செட். சரிங்களா? எழுதிக்கிறாங்க. எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. எக்ஸ்ன்னா எது? இதுதான் எக்ஸ். ஏபிசி அந்த செட்டு அதே தாங்க, இதே தான் எக்ஸ். ஓகேங்களா? செட்டுக்குள்ள உள்ள எக்ஸ் ஏபிசி எழுதிக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு செட்டு தான் எழுதிக்கிறாங்க. இது வந்து டோபாலஜா? எஸ், இட் இஸ் டோபாலஜி. தென் T1 இஸ் டோபாலஜி. T1ன்றது எதை டோபாலஜின்னு சொல்றோம்? T1 எக்ஸ் இல்ல, T1 டோபாலஜின்னு சொல்றோம். T1 இஸ் ஏ டோபாலஜி ஆன் எதுல? டோபாலஜி. இது டோபாலஜிங்க. எதுலங்க டோபாலஜி? எக்ஸ்ல டோபாலஜி ஆன் எக்ஸ். ஓகேங்களா? முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இது கண்டிஷன் முடிஞ்சு. சரிங்களா? சரி, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இல்ல, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் முடிச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் போலாம். சரிங்களா? T2 ஈக்குவல்னு கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? சரி, ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்குது. பைன்றது எம்டி செட்டு, எக்ஸ்ன்றது டோட்டல் செட். இது வந்து டோபாலஜி தான் கேட்குறாங்க. இது வந்து டோபாலஜி. சரிங்களா? அடுத்தது T2. சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக டிஏ போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் டிஏ போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு வித்தியாசத்துக்காக T2ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரே சைட்ல நிறைய டோபாலஜி எடுக்கலாம், அதுக்காக சொல்றோம். இப்போ T2ன்னு ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? பை ஏ பி, ஏக்குமா பி எக்ஸ், இது 5 செட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளேயே செட்டுக்குள்ள 5 செட்டு கொடுத்துருவாங்க. 5 எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். செட்டுக்குள்ள 5 சப்செட் இருக்குது. சரிங்களா? இப்போ இது டோபாலஜின்னு கண்டுபிடிக்கணும். இது டோபாலஜின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது இங்க வரும். சரிங்களா? இது கலெக்ஷன்ஸ் T2 வந்து டோபாலஜா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டெபினேஷன், டோபாலஜினோட டெபினேஷன் என்ன? நான் எம்டி செட்டா இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? டோபாலஜி டெபினேஷனுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் எம்டி செட். அதாவது அதுக்குள்ள பையும் எக்ஸும் இருக்கணும். ஓகேங்களா? பையன்றது எம்டி செட்டு, எக்ஸ்ன்றது டோட்டல் செட்டு. ரெண்டுமே பைக்கமா எக்ஸ் இதுல இருக்கணும், இந்த இதுல கலெக்ஷன்ஸ்ல. அப்பதான் இதை டோபாலஜின்னு சொல்றதுக்கு இனிஷியல் பாயிண்டே. ஓகேங்களா? இனிஷியல் டெபினேஷன், ஃபர்ஸ்ட் டெபினேஷன் அதுதான். பையன் எக்ஸ் இருக்குதா? இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அதான் வந்து நான் எம்டி செட்னு சொல்றாங்க. சரிங்களா? பையும் எக்ஸும் கண்டிப்பா இருக்கணும். கலெக்ஷன்ஸ் போட்டீங்கன்னாவே பையும் எக்ஸும் இருக்கணும். சரி, அடுத்தது வாங்க செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ இதுல எனி கலெக்ஷன்ஸ் இதுல இருக்கிற இந்த T2ல இருக்கிற செட்ஸ்ல ஏதாவது 2 செட் எடுக்கிறோம். சரிங்களா? ஏதாவது 2 செட் எடுக்கிறோம். சரிங்களா? அந்த 2 செட்டுக்கும் யூனியன் எடுக்கிறோம். சரியா? எனி கலெக்ஷன்ஸ் ஆஃப் யூனியன். சரிங்களா? இப்போ ஏவுக்கும் பிக்கும் யூனியன் எடுங்க. ஏவுக்கும் பிக்கும் யூனியன் எடுத்தோம்னா என்ன வரும்? ஏகமா பின்னு வரும். ஏகமா பி இந்த செட்ல இருக்குங்களா? இருக்கு. இந்த T2ல இருக்கு. T2லயே 2 சப்செட் எடுத்தோம். அதனுடைய யூனியன் என்ன எங்க இருக்கு? T2ல இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வேற எதுவும் எடுங்க. பிக்கும் ஏகமா பிக்கும் யூனியன் எடுங்க. இது ரெண்டு யூனியன் எடுத்தோம்னா ஏகமா பின்னு வரும். அது இதுல இருக்கு, இந்த செட்ல இருக்கு. சரிங்களா? ஏகமா பிக்கும் எக்ஸுக்கும் எடுங்க.
அதுவும் வரும். ஏகமா பி வரும். அதுவும் அதிலே இருக்கும். சரிங்களா? பைக்கும் ஏவுக்கும் யூனியன் எடுங்க. ஏ தான் வரும். சரிங்களா? ஏகமா பிக்கும் எக்ஸுக்கும் யூனியன் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏகமா பிகமா சின்னு வரும். அதுவும் அதிலே இருக்குது. எக்ஸல் தானே இருக்குது. இருக்கு. சரி, அதுவும் இந்த T2லயே இருக்குது. ஓகேங்களா? சரி, எல்லாமே வருது இதுல. பைக்கும் எக்ஸுக்கும் யூனியன் எடுங்க. எக்ஸ்னு வரும். அதுவும் இதுலயே இருக்குது. ஓகேங்களா? இதுல 2 எலமெண்ட் எனி 2 யூனியன் ஆஃப் சப்செட் இஸ் a subset of T2. ஓகேங்களா? இதுல 2 சப்செட் எடுத்து யூனியன் எடுத்து அந்த சப்செட்டும் அதுலயே இருக்கு. சரியா? அப்ப இத யூனியன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் எம்டி செட்டா இருக்கணும். பையும் எக்ஸும் இதுல இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் இதனுடைய யூனியன் 2 சப்செட் எடுத்து யூனியனும் அதே T2ல இருக்கணும். அப்போ இது வந்து ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். எனி கிளாஸ் கலெக்ஷன் ஆஃப் யூனியன். மூணாவது கண்டிஷன். சரிங்களா? இப்போ இதுல இருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறோம். சப்செட் இதுல இருந்து 2 சப்செட் எடுக்கிறோம். அதனுடைய இன்டர்செக்ஸ் பாக்குறோம். ஃபைனைட் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? அதான் முக்கியம். அது ஃபைனைட் இன்டர்செக்ஷன். ஃபைனைட் இன்டர்செக்ஷனும் அதுலயே இருக்கணும். சரிங்களா? அதேதான். ஏவுக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் எடுங்க. ஏவுக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா பை அது இதுல இருக்கா? இருக்கு. சரிங்களா? பைக்கு ஏவுக்கும் இன்டர்செக்ஷன் எடுங்க. பை எம்டி செட் ஏ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன ஆகும்? பை தான் இருக்கும். அதுவும் இதுல இருக்கு. பிக்கும் ஏகமா பிக்கு இன்டர்செக்ஷன் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிற உறுப்பு பி. பி இதுல இருக்கா? இருக்கு. சரிங்களா? ஏகமா பிக்கும் எக்ஸுக்கும் பொதுவான உறுப்பு ஏகமா பின்னு வரும். அதுவும் அதுல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இன்டர்செக்ஷனும் வருது. சரிங்களா? அப்போ 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருது. அதனால T2 is a topology on X அப்படின்னு சொல்றோம். எதை சொல்றோம்? T2 is a இதான். T2 is a topology on என்னது? on என்னது? X. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ டோபாலஜினா என்ன பண்ணணும்? 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் எம்டி செட் ஆகணும். அதாவது பையும் எக்ஸும் அந்த டோபாலஜில இருக்கணும். ரெண்டாவது எனி கலெக்ஷன்ஸ் ஆஃப் யூனியன். சரிங்களா? யூனியன் வந்து அதுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் அதுவும் வந்து அதுக்குள்ளே இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது வந்து என்ன சொல்றோம்? டோபாலஜி அப்படின்னு சொல்றோம். மூணாவது எக்ஸாம்பிள். 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு மூணாவது எக்ஸாம்பிள். சரிங்களா? இஃப் T3 ஈக்குவல் டு பை ஏ பி எக்ஸ் இஸ் நாட் டோபாலஜி அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன் நாட் டோபாலஜி? அதுக்கு காரணமும் சொல்லியிருக்கேன். சின்ஸ் ஏ எடுத்துக்கிறோம், அடுத்தது பி எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துக்கு என்ன பண்றோம்? யூனியன் எடுக்கிறோம். ரெண்டுத்துக்கு என்ன பண்றோம்? யூனியன் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? பையும் எக்ஸும் அதுக்குள்ள இருக்கணும். பை இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் என்ன பண்ணணும்? யூனியன் எடுக்கணும். சரிங்களா? யூனியன் எடுத்து அது அதுக்குள்ளே இருக்கணும். அதுதான் இப்போ பார்க்க போறோம். இப்போ ஏ எடுத்துட்டோம், பி எடுத்துட்டோம். ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கிறோம். யூனியன் கண்டுபிடிச்சா என்ன வருது? ஏகமா பின்னு வருது. ஏகமா பி இதுல இருக்கா? இல்ல. டஸ் நாட் பிலாங்ஸ் டு T3. T3ல இல்ல. அப்போ therefore T3 இஸ் நாட் ஏ டோபாலஜி. ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. என்ன கொஸ்டின் கொடுப்பாங்க? லெட் எக்ஸ்ன்ற செட் கொடுத்துருவாங்க. இங்க ஏகமா பிகமா சி என்ன கொடுத்துருக்கேன்? ஏகமா பி மட்டும் கூட கொடுக்கலாம். ஏகமா பிகமா சிகமா டி அப்படின்னு 4 எலிமெண்ட் கூட கொடுக்கலாம். அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. 4 எலிமெண்ட் கொடுத்தாங்கன்னா 2 power 4 எத்தனை சப்செட் அதில் இருக்கும் பாத்துங்க? 16 சப்செட் இருக்கும். சரிங்களா? அதை வச்சு சம் பண்ணணும். சரி, இப்போ கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு டி கொடுத்துருவாங்க. டவ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டவ் கொடுத்துருவாங்க. ஒரு செட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த செட்ஸ் டோபாலஜா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின். சரிங்களா? டோபாலஜா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இந்த 3 கண்டிஷனும் ஞாபகம் வச்சுங்க. எந்த கொஸ்டினா இருந்தாலும் டோபாலஜி கண்டிப்பா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? இப்பதான் சொன்னேன். சொல்லுங்க, என் கூடயே சொல்லுங்க. சரிங்களா? யூடியூப்ல தான் பாக்குறீங்க. என் கூடயே சொல்லுங்க, அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? நான் எம்டி செட்டா இருக்கணும். பையும் எக்ஸும் அதுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? அந்த சப்செட்டுக்குள்ள அந்த டோபாலஜிக்குள்ள டோபாலஜி கொடுத்துருக்காங்கல்ல கலெக்ஷன்ஸ் அதுல இருக்கணும். 1. ரெண்டாவது கண்டிஷன் யூனியன் இருக்கணும். எனி கலெக்ஷன்ஸ் ஆஃப் யூனியன். 2 எலமெண்ட் எடுக்கிறோம், யூனியன் எடுக்கிறோம். அந்த யூனியன் எடுத்த எலமெண்ட்டும் அதுக்குள்ளேயே இருக்கணும். சரிங்களா? செகண்ட் கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். 2 எலமெண்ட் எடுத்து அதுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கறோம். அந்த இன்டர்செக்ஷனும் அதுக்குள்ளே இருக்கணும். அந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகேங்களா? T1 இஸ் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். T2 இஸ் எ டோபாலஜி ஆன் எக்ஸ். T இஸ் எ டோபாலஜி ஆன் எக்ஸ். ஓகேங்களா? ஞாபகம். எக்ஸ்ன்றது செட், நார்மல் செட். Tன்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் சப்செட். Tன்றது என்னது? கலெக்ஷன்ஸ் ஆஃப் சப்செட். ஏதோ கொஞ்சம் சப்செட் கொடுக்குறாங்க. நிறைய சப்செட் இருக்கு. அதான் சொன்ன மாதிரி தான். 3 எலமெண்ட் இருக்குதுன்னா 80 சப்செட் இருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்து ஒரு டோபாலஜா கொடுக்குறாங்க சப்செட். அதைத்தான் நம்ம டோபாலஜா இல்லையான்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி, சொல்லிட்டோம். டோபாலஜினா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். டோபாலஜின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா 1 மார்க் அட்டன் பண்ணிருக்கீங்க, எழுதுறீங்க. சரிங்களா? சரி, இந்த பைக்கமா எக்ஸ்ன்றது 2 மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்லுவோம். சரிங்களா? எல்லா செட்ஸும் சேர்ந்த டோபாலஜி இருந்துச்சுன்னா இது போறோம் பாருங்க, 8 செட்டுங்குது இந்த எக்ஸுக்கு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க? டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. 2 எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. எல்லா எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் டீடைலா இது மாதிரி இதே அப்படியே நோட்ஸா கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா? டோபாலஜினா டெபினேஷன் என்ன அப்படியே அழகா எழுதி நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். சரிங்களா? டோபாலஜி டெபினேஷன் எழுதிருக்கோம். அப்புறம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு இதை கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா PDF ஃபார்மேட்ல வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு, அங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. டோபாலஜி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணீங்கன்னா சரிங்களா
உங்களுக்கு தேவைன்னா இப்போ எழுதியிருக்க இந்த நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதே நோட்ஸ் நான் ஹேண்ட் ரைட்டிங்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா 78 பேஜஸ் இருக்கு. சரிங்களா? டோட்டலா 78 பேஜஸ் இருக்கு. பேஜஸ் ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். நீங்க பாருங்க எல்லாம் தியரம் தான், எல்லாமே பெரும்பாலும் தியரம் தான், டெஃபினேஷன் தான், எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? சரி 78 பேஜுக்கு இது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டோபாலஜி அப்படின்னு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நான் டீடைல்ஸ் அனுப்பப்படும். சரிங்களா? எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே.